ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆர்டர் தான் இது. இது வந்து அளவு ப்ளவுஸு. அவங்க வந்து நார்மல் ப்ளவுஸு 10 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்று ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அதில் வந்து செலக்டடாக நான் ஒரு 5 ப்ளவுஸ் மட்டும் எடுத்துட்டேன். ஏன்னா கைக்கு ஃப்ரண்ட்டு பேக்குக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக நமக்கு வேணுன்றதுனால செலக்டடாக ஒரு 5 மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு கட்டிங் போட்டுடலாம். அடுத்தடுத்து நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்கேஸ் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் இன்னும் டீட்டெயிலாக தேவைப்படுதுன்னா என்னோடய சேனலில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வந்து நல்லா ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருந்ததுனால நான் அதை வந்து எல்லா இடத்துக்கிட்டேயும் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லா இடமே. அதே மாதிரி அவங்க கொடுத்த கிளாத் எல்லாமே வந்து சுருங்கி தான் இருக்குது. அதனால் நம்ம கட்டிங் போடும்போது சுருங்கி இருந்ததுன்னா மெஷர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து அளவு ப்ளவுஸ் அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்தது ஒவ்வொரு ப்ளவுஸாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் நீங்கள் தைக்கிற ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். எந்த இடத்துக்கிட்டையும் எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் கொடுக்குற கிளாத் வந்து சுருங்கி இருந்தாலும் நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இது நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். இன்கேஸ் நீங்கள் வந்து அப்படியே போட்டு தைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இருந்தால் இந்த டிப்பை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டான கட்டிங் வரும். நான் எல்லா ப்ளவுஸும் 5 ப்ளவுஸு வந்து இன்றைக்கி கட்டிங் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 5 ப்ளவுஸ் கட்டிங் போட்டு அதுக்கப்புறம் 2 2ஆக போட்டுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் கட்டிங் போடுறது வந்து நார்மலான கட்டிங் தான். ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு. இது கிராஸ் கட்டிங் கிடையாது. ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு 3 டாட் ப்ளவுஸு. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு கிளாத்தும் அதாவது 1 மீட்டர் இருக்கணும். 1 மீட்டர் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு 85 வருது, ஒரு ப்ளவுஸ் வந்து 90 வருது, ஒரு ப்ளவுஸ் வந்து 80 இருக்குது. அதே மாதிரி ஒன்று ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அதனால் நீங்கள் ப்ளவுஸ் இன்கேஸ் வந்து ப்ளவுஸோட சைஸ் வந்து கொஞ்சம் 9.5 + 1 வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 80 ஓகே தான். 9 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக 1 மீட்டர் நீங்கள் வாங்கி தான் ஆகணும். அவங்கள்ட்ட சொல்லும்போதும் இல்லைங்க அடுத்த தடவை நீங்கள் 1 மீட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலாம். ஆஃப் ஸ்லீவாக இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக அவங்க கேட்கும்போது அப்போ நம்மளால் வந்து அதில் 80ல் வந்து நீங்கள் ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சுலாம் பண்ண முடியாது. ஒரு 6 இன்ச்சு அது மாதிரி பண்ணலாம். ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு 1 மீட்டர் இருக்குது. மற்ற எல்லா ப்ளவுஸுமே வந்து எனக்கு 90, 80, அது ஒரு 95 அப்படியே அந்த கம்பேரிசனில் தான் வருது. ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு 1 மீட்டரில் இருக்குது. அந்த 1 மீட்ரு துணியை நான் கீழே போட்டுக்கிறேன். இருக்க நம்ம சைஸ் வந்து கம்மியாக இருக்கிற ப்ளவுஸை மேலே போட்டுக்கணும். அடியில் போட்டு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. இது வந்து அதை விட ஒரு 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து அளக்க தெரியலனா உங்களோட டேப்பில் வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மாலில் இருக்கும். பெரிசு 1 இன்ச்சஸ் இல்லாமல் சென்டிமீட்டர்ஸில் வந்து ஒரு மீட்டர் கணக்கு அப்படின்னு வரும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நான் ஒன்று மேலே ஒன்றா வந்து ப்ராப்பராக அடுக்கிக்கிறேன். இன்கேஸ் வந்து பேட்டர்ன் போடுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பேட்டர்ன் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம கட்டிங் போட போகிறோம். அது மாதிரி போடும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸ்லலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 200 பீஸை வந்து அதாவது இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்ல அதே மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாக ஓப்பனில் வச்சுட்டு மேலே வந்து அதுக்குன்னு போட்டிருக்க பேட்டர்னை வச்சு அவங்க கட் பண்ணுவாங்க. அது மாதிரி கட் பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து வீட்டில் கட் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் ஒரு 5 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணலாம். அதுவே கொஞ்சம் கை வலிக்கும் தான், சரியாக கட் ஆகாது தான். மேக்ஸிமம் 3 கரெக்டாக இருக்கும். நான் 5 ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கேன். அதனால் ஓகே நம்ம வந்து கட் பண்ணால் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது 80, இது வந்து 90, அடுத்தது இருக்கிறது 1 மீட்ரு. அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்குது. கீழே சரிசமமாக இல்லை. அதை நான் சரிசமமாக கோடு போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஹீப்பை மடித்து கொடுப்போம் இல்லையா, அது வந்து நான் 1.5 இன்ச்சுக்கு வந்து ஸ்கேலில் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு இது மாதிரி ஸ்கேல் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்க ஸ்கேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போதும் கட் பண்ணும்போதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நிறைய ஸ்கேல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன ஸ்கேல் தேவைப்படுதோ அந்த ஸ்கேலை மட்டும் வாங்கிக்கிங்க. ஆம்கோல் சைடு, ஷோல்டர் சைடு, ஹிப் சைடு,
நான் ஒரு பின்னு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து போன தடவை கிராஸ் கட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நார்மல் ப்ளவுஸுக்கும் நான் போட்டிருக்கேன். இது வந்து 5 ப்ளவுஸும் ஒன்றா சேர்த்து இன்கேஸ் ஒரே அளவில் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அந்த 1.5 இன்ச்சுக்கு மேலே வச்சு. அப்புறம் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்கு சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் ரெடி அளவு போட்டிருக்கேன். ப்ளஸ் பண்ணியிருக்கிறது ஆம்கோல் சைடு. இது எல்லாமே ரெடி அளவு. மேலே கோடு போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு மேலே 1/2 இன்ச்சு விட்டுறணும். சைடில் வந்து நெக்கு வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குது அப்படின்றது. நம்ம நார்மலாக இது செக்கப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 2.5 இருக்குது, நான் 2.25 வந்து நெக்கு வந்து கொடுத்துக்கிறேன். கீழே வந்து 6.5 கொடுத்துருக்குறாங்க. ஷோல்ட்ரு சைடு அங்காண்ட வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு கொடுக்க போகிறோம். ஆம்கோல் சைடு முன்னாடி பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கொடுக்க போகிறோம். அதை பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். கரெக்டாக பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். யாரும் வந்து அப்படியே கையில் வந்து ட்ரா பண்ணிடாதீங்க. நான் யூஸ் பண்ணுற சாக்கு வந்து இது வேக்ஸு, அதனால் அயர்ன் பண்ணும்போது இது போயிடும். 1.25 இன்ச்சுக்கு வந்து ஆம் கர்வ் கொடுத்துருக்கேன். நம்ம அங்கே நாச்சு போட்டோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு டாட் வச்சு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக 1.5 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் இந்த நம்ம பேக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துருக்கேன். ரவுண்ட் நெக்கு தான் போட்டிருக்கேன். இன்கேஸ் அவங்க வேறு நெக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை அடியிலையும் இப்போ நான் கோடு போடுற மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் நீங்கள் கோடு போட்டுக்கணும். அப்போ நெக்கு போட்டால் போதும். நம்ம வந்து ஆம்கோல்லாம் போட தேவையில்ல. நெக்கு மட்டும் போட்டுட்டு அந்த ஷேப்பை வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸாக நெக்கு மட்டும் தனித்தனியாக கட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு ரவுண்ட் நெக்கு தான், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம ஒரே மாதிரி பிடிச்சி கட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சிசர் வந்து இது மாதிரி ஹெவியாக இருக்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணுற சிசரு. நம்மக்கிட்ட ஷார்ப்பாக ஒரு கட் பண்ணுற சிசர் இருக்கணும். கண்டிப்பாக ஹெவி மெட்டீரியல் வெட்டுறதுக்கும் ஒரு சிசர் வந்து நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது கை வந்து கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும். இது மாதிரி நிறையா கிளாத் போட்டு வெட்டும்போது கண்டிப்பாக கை வலிக்கும். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 2-3 தடவை ட்ரைனிங் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி உங்களாலேயும் வந்து ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து சேர்த்தாப்பில் வச்சு கட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஒரு ப்ளவுஸு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்தது வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது இது மாதிரி ஒரே அளவு இருக்குது, ஒரே கஸ்டமர், ஒரே அளவு, ஒரே கழுத்து, ஒரே இந்த இது பண்ணுறாங்கன்றப்போ நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்த ஆர்டர்ஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் இதுக்குன்னு எந்த ஒரு ஸ்பெஷலான எஃபெக்டும் எடுக்கிறது கிடையாது. ஏன்னா வந்து நான் வந்து பிஸ்னஸில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு டைலரிங் பிஸ்னஸில் என்ன பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதில் நான் என்ன கற்றுக்கிட்டேன், என்ன செய்ய போகிறேன்றதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி புதுசாக ஒரு டைலரிங் கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் டைலரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன்றவங்களும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் புதுசாக கற்றுக்கிறவங்க கூட கற்றுக்கலாம். இன்கேஸ் வந்து ஒரு டைலராக இருக்கேன், நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நெக் வந்து வச்சு பேக் இருக்கிறத அப்படியே எடுத்து வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நம்ம வந்து அந்த இடத்துக்கிட்ட லைன் பண்ணியிருப்போம் பாருங்கள், ஆர்ம் சைடு, அந்த இடத்துக்கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இன்கேஸ் ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனால் நீங்கள் அதை வந்து பார்த்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. 1 இன்ச்சுக்கு ஆர்ம் கர்வ் நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஆர்ம் கர்வ் சைடு நம்ம அங்கே 1.25 கொடுத்தோம், இங்கே 1 கொடுக்குறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து சென்டர் பாயிண்ட்டு, டாட்டு இதெல்லாம் செக் பண்ண போகிறோம். இப்போ அந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த பொசிஷன் கை வாட்டம் வருதோ அந்த பொசிஷன் எடுத்து வச்சுக்கிங்க. மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நெக்கு வந்து கவர் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு சேமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 1/4 இன்ச்சு நான் முன்னாடி கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அங்கே கர்வ் கொடுத்துருந்தோம், இங்கே வந்து சரிசமமாக இருக்குது. அதனால் ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் மேலே ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஷோல்ட்ரு ஜாயிண்ட் ஆகிடும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட கையை வச்சுக்கிட்டு கீழே டாட் லைன் பிடிக்கிறோம்ல, அந்த இடத்துக்கிட்ட கையை வச்சுக்கணும். மேலே 1/2 இன்ச்சு விட்டுட்டு கீழே 1/2 இன்ச்சு அந்த டாட்டோட ஹைட்டு. இதான் வந்து சென்ட்ரு நம்ம பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து சைடில் வந்து பட்டி எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, அது மாதிரி சைடு பட்டியோட ஹைட்டு அதையும் மார்க் பண்ணிக்கணும். எல்லாமே நம்ம வந்து ரெடியான அளவு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து சைடில் வந்து
மேலே 1/2 இன்ச்சு நம்ம மடித்து கொடுக்குறதுக்கு கொடுத்துட்டோம். கீழே 1/2 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு. சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு சைடில் கர்வ் வருது. அவங்களோட அந்த சென்டர் டாட்டு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் நான் 1.5 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். அதை வந்து நேராக கோடு போட்டுட்டு இப்போது நம்ம இந்த டாட் பிடிக்கிற லைனுக்கு சைடில் வந்து கர்வாக கொடுத்துக்கணும். இப்போ எங்கெல்லாம் லைன் போட்டிருக்கோமோ அந்த இடம் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். உங்களுக்கு இந்த மெத்தடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாஸ்ட் வீடியோ வந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் அதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கேன்றப்போ எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்தான். ஏன்னா வந்து நார்மலாக வந்து ப்ளவுஸு கட்டிங்கு மற்றதெல்லாம் வந்து எல்லோரும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வந்து நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் நம்ம ரெகுலராக நம்ம என்னென்ன பிரச்சனையை சமாளிப்போமோ ஒரு ஸ்விங்லேயும் சரி மற்ற இதுலேயும் சரி நமக்கு என்ன தேவைப்படுதோ அது கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிறது வந்து நம்ம லைஃப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸ்டிச்சிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்றது வந்து ஸ்டிச்சிங் வந்து ஒரு மனசை விரும்பி பண்ணணும். அப்போ தான் வந்து கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சென்டர் டாட் பிடிச்ச இடத்துக்கிட்ட 2 சைடும் நான் டாட் பிடிச்சிக்கிறேன். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு சைடு டாட்டு நாச் போட்டுக்கிறேன். நாச் போட்டுக்கிட்டிங்கன்னா இவ்வளோ கிளாத்துலேயும் நம்ம வந்து ஒவ்வொரு கிளாத்தாக எடுத்து பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி நாச் போட்டுட்டு பின் வச்சு அந்தந்த இடத்துக்கிட்ட டாட் வச்சு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பாஸ்ட் வீடியோவிலையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது வந்து இன்னும் அது சிங்கிளான பீஸ் போட்டு பண்ணியிருக்கேன், ஓகேவா? இது வந்து நிறைய பீஸ் போட்டு பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கும். நான் வந்து உள்பக்கம் திருப்பி அந்த டாட்டை வந்து கரெக்டாக தெரியும். நீங்கள் அந்த மார்க் பண்ணியிருக்க லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இதே மாதிரியே எல்லா ப்ளவுஸ்லேயும் நீங்கள் வந்து டாட்டை வந்து அந்த ப்ளஸ் டைப்பில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இடத்துட்ட கூட நம்ம வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக ரெகுலராக ஃபிட்டிங்காக நம்மளால் பண்ண முடியும். இப்போ வந்து நான் பட்டி வந்து கட் பண்ண போகிறேன். பட்டி கட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஷார்ப்பான பட்டி கிடையாது. ஏற்கனவே போட்டவங்களும் வந்து ஷார்ப்பாக போடுறவங்க கிடையாது. இவங்களும் ஷார்ப்பாக போட மாட்டாங்க. 1 இன்ச்சு லெஸ் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம ஃப்ரண்ட்டு சைடு இருக்கு இல்லையா, அதில் 1 இன்ச்சு மட்டும் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத தான் நம்ம வந்து பட்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக 2.25 ஒரு மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே லைட்டாக குடஞ்ச மாதிரி நீங்கள் பண்ண வேண்டியது தான். இது வந்து நார்மலாக பட்டி வந்து கட்டிங் போடுறது. எந்த மெஷர்மெண்ட்டோ இல்லை இதுக்குன்னு எந்த ஃபார்முலாவோ கிடையாது. நார்மலாக இந்த பட்டி ஜாயின் பண்ணுறது. இதில் வந்து எந்த சைடு ஜாயின் பண்ண போகிறோன்றதுக்கு ஒரு நாச் போட்டுருங்க. இன்கேஸ் வந்து உள்ளே வெளியே தெரியலன்னா இது மாதிரி ஒரு டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா எது உள்ளே எது வெளியேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த 80 சென்டிமீட்டர் எடுத்துருந்தேன் பாருங்கள், அதில் பாருங்கள் கரெக்ட் 6 இன்ச்சு தான் இருக்குது. இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கீழே கிளாத்து கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணணும். இந்த கிளாத்து ஹைட்டு கரெக்டாக இருக்குது. கீழே 1.5 இன்ச்சு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து கிளாத்து கரெக்டாக இருக்குது. அதனால் மீதி இருக்கிற 5 ப்ளவுஸில் ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும் எனக்கு ஸ்லீவ் பத்தலை. மீதி 4 ப்ளவுஸுக்கும் எனக்கு ஸ்லீவுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. அதனால் அதை வந்து அதாவது எப்படின்னா அந்த சைடு 4 பீஸ் இருக்கும், இந்த சைடு 2 பீஸு ஃபோல்டிங்கில் இருக்கும். அந்த நீங்கள் வந்து நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு பீஸாக தான் போட்டிருக்கேன், அப்படியே ஓப்பன் பண்ணி போடலை. ஒவ்வொரு பீஸாக ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டு கட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் இந்த கிளாத்து வந்து அகலம் அதிகமாக இருந்தது, ஆனால் நீளம் வந்து நார்மலாக 80 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்துச்சு. சரின்ட்டு அப்புறம் நான் அந்த கிளாத்தை அடியில் போட்டுட்டேன். ஏன்னா வந்து அது கொஞ்சம் இன்கேஸ் வந்து சைடில் நமக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்ம கட் பண்ணிவிடுவோம். அதனால் அதை அடியில் போட்டுட்டு இப்போ ஸ்லீவ் எடுத்து வச்சு நம்ம கட்டிங் போடணும். கீழே வந்து சரிசமமாக இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் சரிசமமாக இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கொடுத்துட்டு ப்ளவுஸை எடுத்து வச்சு, அதாவது பேக் போர்ஷன் நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பேக் போர்ஷனு அங்கே எடுத்து வச்சுட்டு ஸ்லீவ் முடிகிற இடம், ஆர்ம் முடிகிற இடம்,
நீங்கள் இங்கே கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி இங்கே மேலே அதை ஒரு லைனுக்கும் முன்னாடி நம்ம வந்து பிடிச்சி அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். லைட்டாக கர்வ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஸ்லீவ் ரவுண்டு கிடச்சிரும். இப்போது நம்ம 5 ப்ளவுஸுக்கும் டைமிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான். புரியுதுங்களா? இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து ஒரு 1/2 hour கிட்ட ஆகிடும். அதாவது புதுசாக கட் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா. நான் வீடியோ எடுக்கிறனால எனக்கு வந்து டைமிங் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். கரெக்டாக விழுதா இல்லை எங்கேயாவது மிஸ் ஆகிடுமான்னு பார்த்து எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆகிடும். சப்போஸ் நான் வந்து டக்குன்னு கட் பண்ணி எடுக்கணுன்னா மேக்ஸிமம் ஒரு 20 minutes ஆகுது நம்ம வந்து கரெக்டாக எல்லா மெஷர்மெண்ட்டும் இருக்கான்னு செக் பண்ணி தான் பண்ணணும். எடுப்புலே பட்டுன்னு பண்ணிடக்கூடாது. 1.5 இன்ச்சு நாச் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட எங்கே ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்துட்ட ஒரு நாச் போட்டுட்டு ஸ்லீவு முடிகிற இடத்துக்கிட்ட ஒரு நாச் போட்டு 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சி நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும், அதாவது ஓப்பன் பண்ணி போடணும். அப்படியே வச்சு கட் பண்ணிடக்கூடாது. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த இடத்துட்டு ஒரு சின்ன நாச் போட்டுட்டு ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நான் சொல்கிற எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் கஷ்டப்பட இருக்காது. ஒவ்வொரு தடவையும் இந்த சைடு தான் வச்சுருக்கோமா அந்த சைடு தான் வச்சுருக்கோமான்னு சொல்லிவிட்டு நான் ஒன்றா உங்களுக்கு ஸ்லீவு மற்றதெல்லாம் இப்போ குடஞ்சி காமிச்சேன்னா டைம் ஆகிடும். அதனால தான் நான் வந்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கு கோடு போட்டு வச்சுருக்கோம் பாருங்க, அந்த பீஸு. இப்போ சைடில் இருக்கிறது வந்து நம்ம கிராஸ் பீஸுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு பட்டி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். 1.25 இன்ச்சு நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் கண்டிப்பாக மார்க் பண்ணி பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 1.25ன்றது வந்து கை தானாக வந்துடும். ஓகேவா? நான் கிராஸ் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 4 பீஸ் இருக்குது. நெக்கு குட்டியாக இருக்கிறனால நமக்கு நிறைய பீஸ் தேவைப்படாது. அந்த பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தடு வந்து புரியுதான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு ப்ளவுஸு கட்டிங் போட்டு பார்க்குறீங்கன்னா, அளவு ப்ளவுஸை வச்சு கட்டிங் போட்டு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து அடுத்தடுத்தது வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தது நான் வந்து ஒவ்வொரு ஆர்டர்ஸ் வரும்போதும் அதை வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து நான் போடுறேன். எனக்கு அதில் நான் என்ன டிப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன், எப்படிலாம் தைக்கலாம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பீஸு வந்து அந்தந்த பீஸை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும். எப்பயும் மொத்தமாக போட்டுறக்கூடாது. அந்தந்த பீஸில் இருக்கிற ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சு நம்ம ஃபோல்ட் பண்ணி கட்டிட்டு, இன்கேஸ் உங்கள்கிட்ட நூல் இருந்ததுன்னா அதையும் அதுக்குள்ளே வச்சு கட்டி வச்சிடணும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்.